பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்தை இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளைகளாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் மாமிசத்தில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், நமக்கும் பிரச்சனைகள், சோதனைகள், எதிர்ப்புகள் எல்லாமே வருகிறது. ஆனால் பிரச்சனையை தீர்க்கும் அந்த முறை உலகத்தின்படி செயல்படுகிற முறை அல்ல, இது தேவனுடைய முறை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கு போராட்டம் உண்டு, ஆனால் போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம சில சமயம் நினைக்கிறோம், நமக்கு முன்னாடி எதிராக இருக்க மனுஷர்களை பார்த்தா இவங்க தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை ஏற்படுது, ஒருவர் மற்றவரை குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை பெரிதாகலாம். ஆனால் ஜெபம், அன்பு, மன்னிப்பு, தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றை பயன்படுத்தும் போது அந்த நிலைமை அப்படியே மாற துவங்குகிறது. பாருங்கள், நமது ஆயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல, நமது போராயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார். கோபம் நமது ஆயுதம் அல்ல, பழிவாங்குதல் நமது ஆயுதம் அல்ல, மனித ஞானம் மட்டும்தான் நமது ஆயுதம் என்று நினைப்பது தவறு. மனித ஞானம் அது மட்டும் நமது ஆயுதம் அல்ல, வாக்குவாதம் நமது ஆயுதம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, ஜெபம், விசுவாசம், சத்தியம், நீதியான ஒரு வாழ்க்கை ஆகிய இவைதான் ஆவிக்குரிய போரில் முக்கியமான ஆயுதங்களாக செயல்படுகிறது. ஆமேன். பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பார்த்தோம் என்றால், ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தையும் சகலவிதமான ஜபத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தையும் சகலவிதமான ஜபத்தையும். பாருங்க, தேவன் கொடுக்கும் ஆயுதங்களுக்கு அரண்களை தகர்க்கும் வல்லமை உண்டு. ஆமேன். தேவன் கொடுக்குற ஆயுதங்கள் ஒரு எவ்வளோ பெரிய அரண் மாதிரி இருந்தால் கூட அது தகர்ந்து போய்விடும். அரண் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை போன்றது. அந்த எரிகோ கோட்டையை பார்க்கிறோம், எரிகோ கோட்டை அது தகர்ந்து போய்விட்டது இல்லையா? அப்போ தேவன் கொடுக்குற ஆயுதம் அந்த அரண்களையும் தகர்க்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில மனதின் அரண்கள் இருக்கலாம். என்னால் முடியாது, தேவன் என்னை உதவ மாட்டார், இந்த பிரச்சனை ஒருபோதும் மாறாது, பயம், தவறான ஒரு எண்ணங்கள், நம்பிக்கை இல்லாத தன்மை, பெருமை, பிடிவாதம், இவைகளாம் தேவனுடைய சத்தியம் உடைக்க முடியும். இந்த மாதிரி அரண்களை தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக உடைக்க வல்லமை உள்ளது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? வெளியில் இருக்கும் பிரச்சனையை மாற்றுவதற்கு முன் தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் தவறான எண்ணங்களை மாற்றுகிறார். நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல மாறணும், மனம் புதிதாகணும், நம்ம அந்த பக்குவத்துக்குள்ளே வரணும். நம்ம இந்த மாதிரி ஒரு மாமிசத்தின் கிரியைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு விடாதபடி, மாமிசத்தின் கிரியைகள் ஆகிய அந்த எண்ணங்கள், இந்த சிந்தைகள் நாம் இந்த மாமிசத்துக்கேற்றவர்களாய் இல்லாதபடி நாம் நம்மளுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமேன். இந்த பிரச்சனைகள், இந்த தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் தவறான எண்ணங்களை முதலில் அவர் மாற்றுகிறார். பாருங்கள், போரின் முதல் களம் எதுனா நம்மளுடைய மனம்தான். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 பவுல் சொல்கிறாரு, எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்கிறோம் என்று. நம்மளுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணும். எனவே ஆவிக்குரிய போர் பல நேரங்களில் நம்மளோட மனசுலேருந்து தான் தொடங்குகிறது. அல்லேலூயா. ஒரு தவறான எண்ணம், தவறான நம்பிக்கை, தவறான முடிவு, தவறான செயல். ஆனால் தேவனுடைய வார்த்தை சரியான எண்ணம், விசுவாசம், சரியான செயல். அல்லேலூயா. பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உண்மை உள்ளவைகளும் நீதி உள்ளவைகளும் சுத்தம் உள்ளவைகளும் இதெல்லாம் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அதில் அநேக காரியங்களை குறிப்பிடுகிறது. ஒரு அழகான ஒரு நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம் என்றால் தாவீதும் கோலியாத்தையும் சொல்லலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-47 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், கோலியாத்து மிகப்பெரிய ஆயுதங்களை தரித்து கொண்டு அவன் வந்தான். ஆனால் தாவீது
அந்த மனுஷ ஆயுதத்தின் அந்த வலிமை, அவன் அதெல்லாம் நம்பலை. இந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு அவன் அதுக்கு மேட்ச் ஆகல, அவன் அதை லைக் பண்ணல. தாவீது சொல்கிறது என்னன்னா, அந்த கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்திடம் இருந்தது. அவன் அப்படி சொல்லும்போது கோலியாத்திட்ட இருக்கிறது என்னதுமா, அது மனிதாயுதம். ஆனால் தாவீதோடு இருந்தது தேவனில் விசுவாசம். ஆமென். அதனால தான் ஒரு சிறிய கல் பெரிய அரண்களையும் வீழ்த்துகிற ஒரு வல்லமை நிறைந்ததாக இருந்தது. அவன் சின்ன கல் தான், அவன் சுழட்டி அடிக்கும்போது அது நெத்தியில் பட்டு, கோலியாத்து நெத்தியில் பட்டு அந்த கோலியாத்து அந்த இடத்துலையே விழுந்தான். இதெல்லாம் ஆழமான சத்தியத்தை நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு போரின் வெற்றி ஆயுதத்தோட அளவில் கிடையாது, நாம் நம்புகிற தேவனுடைய வல்லமையில் இருக்கிறது. ஆமேன். இதிலிருந்து நான் முக்கியமாக லேர்ன் பண்ணிக்கிற காரியம் ஒன்று, பிரச்சனையை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். பிரச்சனை பார்த்து பயப்படாதே. நம்ம பிரச்சனையை பார்க்காம யாரை பார்க்க வேண்டும் என்றால் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். மனித வாழ்க்கையில் அந்த நம்மளுடைய வழியிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே, நம்மளுடைய இந்த வழி பயணத்திலே நம்ம போராடக்கூடாது. நம்ம மனுஷ ரீதியான ஒரு எண்ணத்தில், மாமிசம் கலந்த ஒரு தாட்டில் நம்ம போராடக்கூடாது. ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமேன். வெளிப்புற அரண்களை உடைப்பதற்கு முன் உள்ளத்தில் இருக்கும் அரண்களை தேவனுடைய வார்த்தையால் உடைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளோட மனம் புதிதாக வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு. நம்மளோட மனம் புதிதாகிவிட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நாம் தவிடுபடி ஆக்கி விடுவோம். பாருங்கள், மாமிசத்தின் ஆயுதங்கள் மனுஷனை வெல்லலாம், ஈஸியாக வெல்லலாம். ஆனால் தேவனுடைய ஆயுதங்கள் அரண்களையே தகர்க்கும். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் அருமையாக இந்த வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறார். நாம் அநேக தரம் மாமிசத்தின்படி சிந்தித்து மாமிசத்தின்படி அவசரமாக செயல்படுகிறோம். நாம் மாமிசத்தின்படி இனி சிந்திக்காதபடி, மாமிசத்தின்படி செயல்படாதபடி நாம் எல்லாத்தையும் தேவனிடத்தில் கொண்டு வருவோம். நாம் பிரச்சனைகளை பார்க்காமல் நமக்குள் இருக்கிற தேவனை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய மனதை எப்போதும் புதிதாக்கி வைத்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக தகர்க்க வளமுள்ளதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டை நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆல்பா ஒமேகாவினரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேத வசனத்து மூலம் எங்களோட அநேக காரியங்களை வெளிப்படுத்தி நீராண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கதாவே. அல்லேலூயா. 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் அன்றைய 2ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேதவசப்படி நாங்கள் மாமிசத்தின் ஆயுதங்களை வெல்லுவதற்கு, மாமிசத்தின் கிரிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி அப்பா எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்த ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் ஆவிக்கேற்றபடி ஆண்டவரை சிந்திக்க செயல்பட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் என்ன வந்த போதிலும் நாங்கள் ஆவிய காரியங்களில் பலப்படுத்தி ஆண்டவரே அல்லேலூயா ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவரே அப்பா நற்காரியங்கள் செய்வதிலும் ஆண்டவரே அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அல்லேலூயா அந்த மனதில் இருக்கும் தேவையில்லாத மாமிசத்து கிரிகளுக்கு இடம் கொடுக்கிற எல்லா காரியங்களையும் அழித்து போட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்தை ஜெயத்தை எடுக்கிறதுக்கு ஆவியானவரே நீர் அப்பா கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே மாமிசத்து கிரிகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆவியின் கிரிகளுக்கு முற்றிலுமாக இடம் கொடுத்து கடந்து செல்ல ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் பலப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீதம் முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. முக்கிய துதிகளை மகிழ்ச்சியாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.